Hi guys, welcome to my YouTube channel. ஆக்சுவலாக இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நானும் இங்கிலீஷ் ஃபுல்லாக பேசி கற்றுக்கல, இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரியுது. இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால இம்ப்ரூவ்மெண்ட் என்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறனாலோ இல்லை கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு அங்கே சர்வைவ் பண்ணணுன்னாலோ இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது முக்கியமாக ஐடி கம்பெனிலாம் சொல்லவே வேண்டாம். இங்கிலீஷ் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்படி இங்கிலீஷ் இல்லாமல் உள்ளே போயிட்டாலும் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இங்கிலீஷ் மஸ்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எல்லாராலையும் இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்க முடியறதில்ல. அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் தாட் இருக்குது, ஒருவேளை நமக்கு இங்கிலீஷ் சரியாக வராதோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்குது. ஏன் அப்படி வருதுன்னா, அவங்கள சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கிலீஷ் பேசாத ஒரு சரௌண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே தமிழ்லேயே பேசி பழகினவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குது, ஒருவேளை நமக்கு இங்கிலீஷே வராதோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் ஏன் வருதுன்னா, அவங்க எதுவுமே ட்ரை பண்ணலை, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணலை. அப்படியே ட்ரை பண்ணாலும் சும்மா ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை இங்கிலீஷ் மூவிஸ் ஏதாச்சும் பார்க்குறதோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கிலீஷ் பேச வராது. ஏன் அப்படி வரலைன்னா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை. அவங்க வாயை திறந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் ஒழுங்காக பேச முடியும். ஆனால் அவங்க அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்க்குறது, அவங்க பேசாமலே பேசுகிறத தவிர மற்ற எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அதனால இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண சில ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானும் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பெட்டர் ஆக்கினேன். நான் இப்போ ஒரு 70% அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ நீங்கள் நான் சொல்கிற ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். நான் என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இங்கிலீஷ் யூடியூப் வீடியோஸாக பார்ப்பேன். அதர் கண்ட்ரீஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்களே யூடியூப் வீடியோஸ், அதை பார்க்காம நம்ம இந்தியன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸை நான் பார்ப்பேன். ஏன் அப்படி பார்க்குறேன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ஸ்லாங் எனக்கு சுத்தமாக புரியாது. அதனால நம்ம இந்தியன்ஸ் பேசுகிற ஸ்லாங் ஓரளவுக்கு எனக்கு புரியும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கிலீஷில் பேசி அப்லோட் பண்ணுவாங்களே, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸை தேடி நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க பேசுகிற ஸ்லாங் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஆக்சண்ட்டு, ஃபாரினில் பேசுகிறாங்களே அவங்க ஆக்சண்ட்டும் நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிற ஆக்சண்ட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸை நிறைய பாருங்கள். அதுலேயும் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்கள, டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்களே யூடியூப் வீடியோஸ், அதை பார்க்காதீங்க. நான் டெக்னிக்கல், நார்மலாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுகிற யூடியூப் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் நான் டெக்னிக்கலாக இருக்க யூடியூப் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக கம்யூனிகேஷனை பெட்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற யூடியூப் வீடியோஸில் சப்டைட்டில் கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டைட்டிலோடு பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்கள், ஏன்னா பிகினர்ஸ் பேசிக்லேருந்து வருவீங்களே, அதனால சப்டைட்டில் மஸ்ட்டு. சப்டைட்டிலோடு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ சப்டைட்டிலோடு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சப்டைட்டில் இல்லாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு சப்டைட்டிலோடு பாருங்கள், அதுக்கப்புறம் சப்டைட்டில் இல்லாமல் பாருங்கள். ஓகே, இது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இது நான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா,
ஜாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் தான். ஜாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எ மினிட். இப்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு டாபிக் எடுக்கணும், அதை பற்றி நம்ம ஒரு கேப்பே விடாமல் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன், அதை வச்சு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பேசணும், ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து பேசின வேர்டே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணாமல் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் வரைக்கும். இதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து நான் செகண்டாக யூஸ் பண்ண ட்ரிக். நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து தமிழ் கமெண்ட்ரி வச்சு பார்க்க மாட்டேன், எப்போவுமே இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் வச்சு பார்ப்பேன். ஏன்னா வந்து அவங்க பேசுகிறது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும், எனக்கு கொஞ்சம் புரியும். நான் வந்து அவங்க பேசுகிறத கவனிப்பேன், நல்லா லிசன் பண்ணுறதுனால எனக்கு வந்து புரியும் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை கிரிக்கெட் பார்க்காதவங்க மூவிஸ் ஏதாச்சும் பாருங்கள், தமிழ் மூவியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, அதனால வந்து தமிழ் மூவியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் மூவியை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சப்டைட்டிலோட கீழே இருக்கும், அந்த சப்டைட்டிலோடவே ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ட்ரிக்ஸில் சொன்ன மாதிரி சப்டைட்டில் இல்லாமலே பாருங்கள். அப்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கொஞ்ச நாள் நீங்கள் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். இப்போது நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி இங்கிலீஷை நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட வாயை திறந்து பேசியே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியாது. யூ மஸ்ட்டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு உங்கள் வாயை ஓப்பன் பண்ணி பேசணும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். உங்களுக்கு யாராச்சும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்கக்கிட்ட பேசி பழகுங்க. அவங்களுக்கும் இங்கிலீஷ் வரலன்னா நீயும் பேசு நானும் பேசுகிறேன், 2 பேருமே பேசி இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய பேர் ஒத்துப்பாங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ண ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால தான் மேக்ஸிமம் நான் இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபார் டாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரீ ஃபார் டாக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து டாப்லேயே காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நிறைய லிங்க் காட்டும். உங்களை மாதிரியே வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசி கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணி அது மூலமாகவும் பேசலாம். ஆனால் வந்து ஒரு லிங்கை க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து 7 days ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வேறு யாராச்சும் ஒருத்தர் லிங்கை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேசலாம். 2 பேர் பேசலாம், நிறைய பேர், எத்தனை பேர் வேணாலும் பேசலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு. நான் இது மூலமாக தான் இங்கிலீஷ் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஃப்ரீ ஃபார் டாக் வெப்சைட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் கிடையாது பேசுகிறதுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிலர் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், இங்கிலீஷ் பேசி நம்ம கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதனால நான் ஒரு 2-3 டைம் கேட்டு பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணப்போ தான் வந்து இந்த வெப்சைட் எனக்கு கிடச்சிது, ஃப்ரீ ஃபார் டாக். அதில் போயிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சும்மா ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பேசுனாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. பங்களாதேஷ்லேருந்து பேசுனாங்க, அடுத்து வந்து எகிப்து, நிறைய கண்ட்ரிலேருந்து பேசுனாங்க. நான் நிறைய பேர்கிட்டேருந்து பேசியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து பங்களாதேஷ்லேருந்து தான் பேசியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து என்னோடய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என்கிட்ட. அடுத்து என்ன ட்ரிக் நான் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என் பக்கத்தில் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா அதை வந்து என் மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துப்பேன். அவங்க பேசுகிற தமிழ் வேர்டிங்ஸ்லாம் என்னால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்கோம். அதனால வந்து அவன் வந்து ஃபோன் பேசுவான். யார்கிட்டயாச்சும் ஃபோன் பேசுகிறப்ப ஒரு 1/2 hour 1 hour பேசுனான்னா நான் வந்து
அவன் பேசுகிற வேர்டிங்ஸ் எல்லாமே அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன், அவன் பக்கத்தில் தான் படுத்துகிட்டு இருப்பேன். அப்போ வந்து அவன் கேட்டு இவன் பேசுகிறது நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி அவன் பேசுகிற எல்லா வேர்டிங்ஸையும் என் மனசுக்குள்ளேயே அப்படியே அவன் பேச அவன் பின்னாடியே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பேன், மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதை நான் என்ன பண்ணுவேன்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோட்டில் எழுதி வச்சுப்பேன். நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டா மறக்காது. ஸோ நீங்களும் நோட்டில் எழுதி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது நான் பர்சனலாகவே நான் பண்ணது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் வந்து சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருப்பேன். எப்போயாச்சும் தான் ஊருக்கு வருவேன், ஃபெஸ்டிவல் டைமோ அந்த மாதிரி டைமில் தான் நான் ஊருக்கு வருவேன். ஊருக்கு வந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. அவங்க வந்து 7th தான் படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் எல்லாம் பேச மாட்டாங்க, எழுதவும் தெரியாது. ஓரளவுக்கு தமிழ் நல்லா படிப்பாங்க, ஆனால் வந்து இங்கிலீஷ் வந்து புரியாது, நான் பேசினா புரியாது. அதனால நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம வந்து சும்மா இங்கிலீஷ்லேயே ஏதாச்சும் பேசுவோம், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத வந்து இங்கிலீஷில் சும்மா பேசுவோம், அவங்க பதில் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி வளரலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாக்கிட்டே ஏதாச்சும் கேட்டேன்னா அது இங்கிலீஷில் கேட்பேன். அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அதனால் அவங்கக்கிட்ட பேசி நம்ம வந்து இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு தயக்கமாக இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். அதனால் வந்து அவங்கக்கிட்ட பேசினா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன், இங்கிலீஷில் நம்ம பேசி கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, சும்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். மேக்ஸிமம் எங்கள் அம்மாக்கிட்ட தான் நான் ஏதாச்சும் பேசுவேன். பேசினா அவங்களுக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட பேசி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வளருவேன். அதனால வந்து என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாச்சு. ஸோ காய்ஸ், நான் சொன்ன எல்லா ட்ரிக்ஸுமே வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்க முடியும். அதனால டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ட்ரிக்ஸாக இல்லையான்னு எனக்கு தெரியல. இது பர்சனலாக நான் வந்து எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணேன். ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு வரலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாச்சும் டைம் எடுத்துக்கோங்க. 6 மாதத்துக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.